எல்லா நண்பர்களுக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, அத்திப்பழம் மைசூர் பாக்கு எப்படி செய்கிறதுன்னு ஃபுல் வீடியோவை பார்க்கலாம் வாங்க. அதுக்கு அத்திப்பழம் 600 கிராம் நம்ம எடை போட்டு வச்சுருக்கோம். அதை நம்ம சுடு தண்ணி காய வச்சுருக்கேன். அதில் போட்டு ஒரு கொதி விட்டுடலாம். எதுக்குன்னா, சுடு தண்ணி நம்ம போட்டால் தான் அந்த அத்திப்பழம் டைட்டாகிறது சாஃப்ட்னஸ் ஆகும். அப்போ நம்ம மிக்சியில் போட்டு அரைக்கிறதுக்கு நமக்கு வசதியாக இருக்கும். ஏன்னா அப்படியே போட்டோம்னா மிக்ஸி இதாயிரும். அதே மாதிரி சர்க்கரை 3 கிலோ எடை போட்டு வச்சுருக்கு. முதல் சர்க்கரை பாவை காய்ச்சிக்கலாம். அடுத்து கடலை மாவு 600 கிராம் எடுத்து வச்சுருக்கோம். இது கோவாவும் ஒரு 400 கிராம் போடலாம். இதுக்கு அத்திப்பழம் 600 கிராமு, கோவா 400 கிராமு, கடலை மாவு 600 கிராமு, முந்திரி 300 கிராமு. இது எல்லாம் சேர்த்து தான் நம்ம மைசூர் பாக்கை அடிக்க போகிறோம். முந்திரி தூள் பண்ணி வச்சுக்கலாம், சும்மா லேசாக சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்கிறதுக்கு. பாருங்கள், கோவா இருக்குது பாருங்கள், அத்திப்பழம் அரைச்சிது. ரெண்டும் ஃபஸ்ட்டு நம்ம ஜீரோவில் போட்டுக்கலாம். ஜீரோ ஓரளவுக்கு டைட் வந்துடுச்சு. இப்போ நம்ம இந்த கோவாவும் அத்திப்பழத்தையும் போட்டு கட்டி இல்லாமல் கரைச்சிக்கலாம். அத்திப்பழம் நான் அரைச்சி வச்சுருக்கேன் நைஸாக. போட்டு நம்ம கிண்டிக்கிட்டே இருப்போம். இதேமாதிரி நம்ம கம்மியிலும் போடலாம். நம்ம கம்மியிலனா ஒரு 1.5 கிலோ சர்க்கரைக்கு ரெடி பண்ணலாம். 1.5 கிலோ சர்க்கரைன்னும் போது 1.5 கிலோ சர்க்கரை, அத்திப்பழம் ஒரு 300 கிராமும், கடலை மாவு ஒரு 300 கிராமும், கோவா ஒரு 200 கிராமு, முந்திரி ஒரு 200 கிராமு தூள் பண்ணி போட்டு கம்மியாக அடிக்கணும்னா அந்தளவுக்கு அடிச்சுக்கலாம். அதோட கம்மி வேணும்னாலையும் நாம் சொல்லிக்கிற மெட்டீரியலில் நீங்கள் பாகமாக பிரிச்சுக்காங்க. அதே மாதிரி நெய் 1.5 லிட்டரும் ஆயில் 1.5 லிட்டரும் நான் எடுத்து வச்சுருக்கேன். புல்லை வேணும்னா நெய்யிலே கூட அடிக்கலாம். நம்ம இது கொஞ்சம் ஆயில் பாதி நெய் பாதி போட சொன்னாங்க, அதனால் நான் போட்டிருக்கேன். 1.5 கிலோ ஆயில், 1.5 கிலோ நெய், அதனால் நான் போட்டு அடிச்சிருக்கேன். இப்போ கடலை மாவு போட்டுக்கலாம். 600 கிராம் கடலை மாவு. அது கடலை மாவு நல்லா சலித்து வச்சுக்கிறதுனால போட்டு கிண்டிக்கலாம். ஏன்னா சலிக்காமல் போட்டால் கட்டி வரும். இதெல்லாம் நம்ம கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம நெய் ஃபஸ்ட்டு ஓரளவுக்கு இந்த மாதிரி 2 கொதி வந்தோடனே நெய் கொஞ்சம் ஃபஸ்ட்டு போட்டுடலாம். ஒன்றரை கிலோ நெய் எடுத்து வச்சுருங்க பாருங்கள். இதில் ஒரு 1/2 லிட்டரு ஃபஸ்ட்டு 1/2 கிலோ நெய்யை போட்டுடலாம். லாஸ்ட்டாக இறக்கும் போது தான் நம்ம 1 கிலோ நெய்யை போட வேண்டியதாக இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு 1/2 லிட்டரு நம்ம நெய் ஊற்றிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு 1.5 லிட்டரு ஆயில் வச்சுருக்கோம், அது போட்டு இது பண்ணிக்கலாம். ஏன்னா கம்பல்சரியாக 3 கிலோ சர்க்கரைக்கு 3 கிலோ ஆயில் நெய்யை போட்டால் தான் அந்த சாஃப்ட்னஸ்ஸு நமக்கு கிடைக்கும். அதனால் அளவு ஓரளவுக்கு பாதி ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நம்ம கிண்டிக்கிட்டே இருந்தோம்னா ரெடி ஆயிரும். இப்போ நம்ம ஆயில் எடுத்து வச்சுருந்த ஆயிலையும் ஊற்றிக்கலாம். இது கம்பல்சரி நம்ம இந்த ஆயிலு நெய் இதை போட்டு நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கும்போது தான் அது டைட் வரும். நம்ம டைட் ஆகிட்டு போட்டோம்னா ஆயிலு எதுவும் இழுக்காது. பாருங்க, முந்திரி போட்டாச்சு. லேசாக தூள் பண்ணி போடணும். முந்திரி முழுசாக போடும்போது கட் பண்ணும்போது பிசுறு அடிக்கும். அதனால் லேசாக உடச்சி போட்டோம்னா, கையில் உடச்சிக்கலாம், நாளாக உடச்சி போட்டோம்னா நமக்கு மைசூர் பாக்கு வெட்டும் போது நல்லா க்ளீனாக இருக்கும். அது சாப்பிடும்போது டேஸ்ட்டும் கிடைக்கும். ஓரளவுக்கு பாதி ரெடி வந்துட்டு இந்த மாதிரி எடுத்து நம்ம உருட்டி பார்க்கணும். கையில் உருண்டை வந்தால் மட்டும்தான் நம்ம எடுத்து ஊற்றணும்.
இப்போ உருண்டை வரலை, அதனால் இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம கிண்டிக்கலாம். பதம் பார்க்குறது வந்து எடுத்து உருட்டி பார்த்தோம்னா நல்லா உருண்டை வந்துச்சுன்னா எடுத்து ஊற்றிட்டோம்னா கரெக்டாக வரும் பதம். அது வரைக்கும் நம்ம இந்த லேசாக ஸ்டீம் வச்சு இந்த மாதிரி க்ளீனாக அடிச்சுக்கலாம். அத்திப்பழம் மைசூர் பாக்கு நம்ம இதான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறது. ஆனால் நல்லா அருமையான டேஸ்ட்டில் வந்திருக்கு. நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓரளவுக்கு முக்கால்வாசி டைட் வந்துடுச்சு. அடுத்து செக் பண்ணிக்கலாம். ஓரளவுக்கு உருண்டை வந்துடுச்சு. இப்போ நம்ம ட்ரையில் ஊற்றி ரெடி பண்ணிக்கலாம். அவ்வளோ அந்த மாதிரி ட்ரையில் ஊற்றி இது பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் கம்பல்சரியாக இது சூடு ஆறணும். ஆறின அப்புறம் தான் நம்ம வெட்ட முடியும். முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் கழித்து நம்ம லைன் போட்டலாம். பீஸு நமக்கு 40 கிராம் பீஸ் வர மாதிரி வெட்டிக்கலாம். 40 கிராம் இல்லை 30 கிராம் நமக்கு என்ன சைஸ் தேவைப்படுதோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வெட்டி பீஸ் போட்டுக்கலாம். பாருங்கள், அந்த முந்திரி போட்டோம்னா அது நல்லா லேயராக தெரிந்து பாருங்கள். முழுசாக போட்டோம்னா கட்டிங் வரும்போது ஃபினிஷிங் இல்லாமல் இருக்கும். அதனால் லைட்டாக 4-5 உடச்சி போட்டோம்னா இந்த மாதிரி நமக்கு தெரியும். இப்போ நம்ம ஒரு 4 மணி நேரம் கழித்து தான் நம்ம கட் பண்ணுறோம். பாருங்கள், கட்டிங் க்ளீனாக வருது பாருங்கள். இது வந்து நம்ம கல்யாண மண்டபத்தில் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். நம்ம கடைக்கு வீட்டுக்கு இதாக போனோன்னா நம்ம கம்மி மெட்டீரியலில் நம்ம போட்டு சாப்பிட்லாம். உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியானது. பாருங்கள், கட்டிங் க்ளீன் ஆகிடுச்சு. அதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம வெட்டி எடுத்துக்கலாம். சரி நண்பர்களே, வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றொரு வீடியோவில் நம்ம சந்திப்போம். நன்றி, வணக்கம்.